தளபதி செலூக்கஸ் காந்தார நாட்டின் எல்லையில் முகாமிட்டிருப்பதை பயன்படுத்தி மற்ற நாடுகளை எல்லாம் தங்களோடு சேர்த்து விடலாம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் தன் திட்டத்தை கூற, இதை கேட்டு செந்தூரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ, இப்போதைக்கு நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி பார்க்கலாம் செந்தூரா. இது வெற்றி பெற்றால் நலம், இல்லை என்றால் வேறு ஏதேனும் புதிய திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து கிளம்ப ஆயத்தமாக திடீரென்று அங்கு சமரனும் மல்லனும் வரத் தொடங்கினார்கள். அவர்களை ராஜசபையில் கண்டதும் அவ்வளவு நேரமும் சாதாரணமாயிருந்த சந்திரகுப்தனின் மனம் மறுபடியும் கவலை அடையத் தொடங்கியது. சமரனும் மல்லனும் ஆச்சாரிய சாணக்கியரையும் சந்திரகுப்தனையும் வணங்கிவிட்டு தாங்கள் கூற வந்த செய்தியை தெரிவிக்கத் தொடங்கினார்கள். சமரன் ஏமாற்றமடைந்த குரலில், ஆச்சாரியரே, நேற்று இரவு நாங்கள் அந்த கந்தக காடு முழுவதும் தேடி பார்த்து விட்டோம். எங்களால் இளவரசி நந்தினி இருந்ததற்கான எந்த ஒரு தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூற, சந்திரகுப்தன் இதை கேட்டு மனதிற்குள் மிகவும் நொந்து போய்விட்டான். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் சிறிது யோசனையாய், ஒருவேளை இளவரசி நந்தினியை மணிக்கேது கொன்று இருந்தாலும் கூட அவரது உடலை நாம் கந்தக காட்டில் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் அவரது உடலை மட்டும் ஏன் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை? அந்த காட்டில்தானே மணிக்கேதுவின் ஒற்றனது உடலையும் தன்மையாவின் பணிப்பெண்ணின் உடலையும் கண்டுபிடித்தோம். பின்பு எதற்காக இளவரசி மட்டும் காணாமல் போக வேண்டும்? நிச்சயமாக இளவரசி நந்தினி இப்பொழுதும் உயிரோடுதான் இருக்கிறார். இல்லையென்றால் அந்த மணிக்கேது அவரை தன்னுடைய நாட்டிற்கு கைதியாக அழைத்துச் சென்று இருக்கலாம். தனக்கு எதிரே இருந்த சமரன் மற்றும் மல்லனிடம் வினவினார். அந்த பாழடைந்த மண்டபத்திற்கு எதிராய் நிறைய குதிரைகளின் காலடி தடங்கள் இருந்ததே, அது எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடித்தீர்களா என்று கேட்க, மல்லன் உடனடியாய் பதில் கூறினான். ஆச்சாரியரே, நாங்கள் அந்த குதிரைகளின் கால் தடத்தை தொடர்ந்து சென்று பார்த்தபொழுது அவை யாவும் மன்னர் மணிக்கேதுவின் நாட்டிலிருந்து வந்தது போல் தெரியவில்லை. மாறாக அவர்கள் எல்லாம் வேறு ஏதோ திசையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றவுடன் ஆச்சாரிய சாணக்கியர் சிந்தனையோடு கூறினார். அப்படி என்றால் அந்த குதிரையில் வந்தவர்கள் எல்லாம் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் இளவரசி நந்தினியையும் மணிக்கேதுவின் பணிப்பெண்களையும் கடத்திச் சென்று இருக்க வேண்டும். அவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தான் உயிர் பிழைக்க முடியாது என்ற பயத்தில் மணிக்கேது காட்டிலிருந்து தப்பித்துச் சென்று இருக்க வேண்டும் என்று கூற, சந்திரகுப்தனுக்கு இதை கேட்டு மேலும் கோபமானது. இத்தனை கோழையான ஒருவன் எதற்காக தன்னுடைய நந்தினியை கடத்திச் செல்ல வேண்டும்? நந்தினி, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்றவன் மனக்குமுறலோடு இருக்க, ஆச்சாரிய சாணக்கியர் செந்தூரனை பார்த்து கூறினார். செந்தூரா, நீ உடனடியாய் ஒரு படையை அழைத்துக் கொண்டு கந்தக காட்டிற்கு செல். அங்கு சென்று அந்த கொள்ளை கூட்டத்தினர் எல்லாம் எந்த திசையில் சென்றார்கள் என்பதை கண்டுபிடித்து வா என்று சொல்ல, செந்தூரன் நொடியும் தாமதிக்காமல் அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டான். ஆனால் அங்கிருந்த சந்திரகுப்தனோ, ஆச்சாரிய சாணக்கியர் செந்தூரனை அனுப்புவதற்கு பதிலாய் தன்னை அனுப்பியிருந்தால் தான் அந்த கொள்ளை கூட்டத்தினரை எல்லாம் கொன்றேனும் நந்தினியை காப்பாற்றி வந்திருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான். அதே நேரம் மகத நாட்டிலிருந்து பல தூரத்தில் இருந்த பெரிய கடலில் ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒரு திசையில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலின் கீழ்ப்பகுதியில் சிறை போல் ஒரு அறை இருக்க, அந்த அறையில்தான் நந்தினியையும் தன்மையாவின் பணிப்பெண்களையும் அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த இடம் மிகவும் அசுத்தமாயிருக்க அங்கு இருப்பதற்கே மூச்சு முட்டுவது போல் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத தன்மையாவின் பணிப்பெண் நந்தினியை பார்த்து கூறினாள். இளவரசியாரே, நீங்கள் கந்தக காட்டிலிருந்து நாங்கள் கூறும்பொழுதே சென்று இருந்தால் நிச்சயமாக தப்பித்திருப்பீர்கள். இப்பொழுது தேவையில்லாமல் எங்களோடு மாட்டிக்கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் வாழ்வே கிடையாது என்று கூற, நந்தினியோ அதற்கு கசப்பான குரலில், நான் அவ்வாறு செய்ததற்கு காரணம் இருக்கிறது. நிச்சயமாக சந்திரகுப்தன் என்னை தேடி அங்கே வருவான் என்றுதான் நான் காத்திருந்தேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? என் மீது இருந்த காதல் உண்மையாக இருந்திருந்தால் அவன் நிச்சயமாக என்னை வந்து அழைத்துச் சென்று இருப்பான் அல்லவா? அவ்வாறு வந்திருந்தால் அனைத்தும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று கூற, இதை கேட்டு பணிப்பெண்கள் அமைதியாகிவிட்டார்கள். அவர்களால் நந்தினியின் மனதில் இருந்த வலியை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஒரு பணிப்பெண் மட்டும் கோபமாய், இதுதான் நம் அனைவருடைய விதியாக இருந்தால் நாம் எதிர்காலத்தில் மிகவும் கஷ்டப்பட போகிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இளவரசியாரே. நாம் அவ்வாறு ஒவ்வொரு நொடியும் மரணித்து பிழைப்பதற்கு பேசாமல் இங்கேயே நமது உயிரை விட்டுவிடலாம் என்று கூற, இளவரசி நந்தினி உடனடியாக இடைவெட்டிவிட்டாள். இல்லை, இப்பொழுதே உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம். இன்னும் 15 நாட்களுக்கு இவர்களால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போவது கிடையாது. அதுவரை நாம் எப்படியாவது பிழைத்து விட்டால் பின் இங்கிருந்து தப்பிப்பதற்கு அந்த மகாதேவன் நமக்கு உதவி செய்வார் என்று கூறியவள் திடீரென்று சந்திரகுப்தன் கந்தக காட்டில் தன்னை காப்பாற்ற வராமல் போனதை எண்ணி கடுமையாக கூறினார். முதலில் இது எல்லாம் நம்முடைய விதி கிடையாது. நாம் இந்த நிலைமையில் இருப்பதற்கு ஒரே ஒருவன்தான் காரணம். அது மகத நாட்டின் புதிய மன்னரான அந்த சந்திரகுப்தன் தான். சந்திரகுப்தன் செய்த இந்த தவறுக்கு அவன் நிச்சயமாக பதில் கூறியே ஆக வேண்டும்
என்று கோபமாக கூறினாள். இன்னொரு புறம் ஆச்சாரிய சாணக்கியரின் ஆணையால் செந்தூரன் கந்தக காட்டிற்கு இளவரசி நந்தினியை தேடி ஒரு படையினரோடு வந்திருந்தான். அவன் கந்தக காட்டிற்கு வந்தபொழுது அங்கே சில பழங்குடியின வீரர்களும் இருந்தார்கள். அவர்களும் செந்தூரனின் படையோடு இணைந்து கொள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பாழடைந்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு தெரிந்த குதிரையின் காலடி தடங்களை கவனித்த செந்தூரன் அதை தொடர்ந்து செல்லத் தொடங்கினார்கள். சிறிது தூரம் காட்டை விட்டு வெளியே வந்த பின்னால் தூரத்தில் ஒரு நாடு அவர்களது கண்களுக்கு புலப்பட, மேலும் அந்த நாட்டின் எல்லையில் சிலர் இறந்து கிடப்பது போல் தெரிந்தது. இதை கண்டு செந்தூரன் அதிர்ச்சி அடைந்தான். அந்த படையின் தலைவன் செந்தூரனை பார்த்து, தளபதியாரே, இதுதான் அந்த நாடு. இதுவும் நமது மகத நாட்டிற்கு கீழே இயங்கும் ஒரு குறுநாடுதான். இந்த வழியாக அந்த கொள்ளை கூட்டத்தினர் தப்பித்துச் செல்ல முயன்ற பொழுது இங்கு எல்லை காவலில் இருந்த வீரர்கள் அவர்களை தடுத்திருக்கலாம். அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர்கள் இறந்து போயிருக்கலாம். எல்லையில் இருக்கும் வீரர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக சாதாரண கொள்ளையர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். மாறாய் இவர்கள் எல்லாம் அசுரப்படை என அழைக்கப்படும் கொள்ளை கூட்டத்தினராக இருப்பார்கள். இந்த குதிரை தடங்கள் எல்லாம் மகத நாட்டின் வடக்கு திசையில் இருந்து வந்தது போல் இருக்கிறது. எனவே வரும் வழியில் இருந்த கிராமங்களை எல்லாம் அவர்கள் சூறையாடி இருக்க வேண்டும். தொடர்ந்து அதையே செய்வதற்காக இதே திசையில் சென்றும் இருக்க வேண்டும் என்று கூற செந்தூரன் இதை கேட்டு சற்று வியப்படைந்தான். அசுரப்படையினரா? ஆனால் இதற்கு வாய்ப்பே கிடையாதே. இதற்கு முன்பு இவ்வாறு இந்த பகுதியில் நடந்ததாகவும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. மன்னர் தனநந்தர் மகத நாட்டை ஆட்சி செய்த பொழுது அங்கு மிகவும் மோசமான கொள்ளையர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட இவ்வளவு பெரிய திருட்டை செய்யும் அளவிற்கு தைரியம் கொண்டவர்கள் கிடையாது. மேலும் நாம் மகத நாட்டை கைப்பற்றிய பின்னால் அவர்களும் காந்தார நாட்டிற்கு தப்பித்துச் சென்று விட்டார்களே என்று கூற, இதை கேட்டு படையின் தலைவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாலும் சற்று பதட்டமாக கூறினான். அப்படியென்றால் இது கடல் கொள்ளையர்களாகத்தான் இருக்க வேண்டும் தளபதியாரே. அவர்கள்தான் இந்த அளவிற்கு கொடூரமாய் சூறையாடும் பழக்கம் கொண்டவர்கள். அவர்களிடம் மிகப்பெரிய கப்பல்களும் ஒரு குதிரை படையும் உண்டு. வருடத்திற்கு ஒருமுறை இப்படித்தான் ஏதேனும் ஒரு நாட்டிற்குள் சென்று அங்கிருக்கும் செல்வங்களை எல்லாம் திருடிக்கொண்டு சென்று விடுவார்கள். மேலும் அவர்கள் திருடிய பின்னால் ஒரே இடத்தில் அதிக நாட்கள் இருக்க மாட்டார்கள். எனக்கென்னவோ இந்த கொள்ளை கூட்டத்தினரும் அந்த கடல் கொள்ளையர்களாகத்தான் இருக்க வேண்டும் என தோன்றுகிறது. மேலும் என்று என்னவோ சொல்ல வந்து தயங்க செந்தூரன் சற்று அதிர்ச்சியாய் வினவினான். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவ்வளவு பெரிய கொள்ளை கூட்டம் நமது நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி நமக்கு ஏன் எந்த ஒரு தகவலும் வரவில்லை என்று கேட்க அந்த படைத்தலைவன் சற்று கவலையாக கூறினான். அதுதான் அவர்களது தந்திரம் தளபதியாரே. அவர்கள் திருடிய பின்னால் அருகே இருக்கும் அடர்ந்த காடுகளில் மறைந்து கொண்டு தகுந்த நேரம் கிடைக்கும் பொழுது தப்பித்துச் சென்று விடுவார்கள். இப்பொழுது கூட அவர்கள் அவ்வாறுதான் செய்திருக்க வேண்டும். மேலும் செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்நேரம் அவர்கள் கடலில் கூட பயணம் செய்ய தொடங்கி இருக்கலாம் என்று கூற செந்தூரன் இதை கேட்டு சற்று பதட்டமாய் படைத்தலைவன் கூற வருவதை புரிந்து கொண்டான். அவர்கள்தான் இளவரசி நந்தினியையும் கடத்திக் கொண்டு கப்பலில் தப்பித்துச் சென்று விட்டதாய் கூறுகிறீர்களா என்று கேட்க, அதை ஒப்புக்கொள்ள அந்த படைத்தலைவன் சிறிது தயங்கினாலும் எதிரே இருந்த நாட்டை பார்த்து கூறினான். என்னுடைய கணிப்பு அதுதான் தளபதியாரே. நீங்களே சற்று எதிரே பாருங்கள். இந்த அங்க நாட்டை தாண்டி ஒரு துறைமுகம் இருக்கிறது. அங்கு கூட அவர்கள் தங்களது கப்பலை நிறுத்தி வைத்து செல்வத்தோடு சேர்த்து இளவரசியையும் கடத்தி சென்று இருக்கலாம் என்று கூற செந்தூரனின் அதிர்ச்சி மேலும் அதிகமானது. அந்த படைத்தலைவன் கூறுவது முற்றிலும் உண்மைதான். அங்க நாட்டை தாண்டி ஒரு துறைமுகம் இருக்கிறது. ஆனால் அந்த உண்மையை செந்தூரனால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிஜமாகவே அந்த கடல் கொள்ளையர்கள் தான் இளவரசி நந்தினியை கடத்திச் சென்று இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இப்பொழுது கடலில் நீண்ட தூரத்திற்கு அவர்கள் சென்று இருக்க வேண்டும். தங்களால் இதற்கு மேல் அவரை சென்று காப்பாற்றுவது என்பது முடியாத காரியம் என்றவன் எண்ணிக்கொண்டிருக்க படைத்தலைவன் அவசரமாக கூறினான். தளபதியாரே, நாம் வேண்டுமென்றால் அங்க நாட்டிற்குள் சென்று என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரித்து பார்த்தால் ஏதேனும் சில தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கூற அவர்கள் அனைவரும் உடனடியாக அங்க நாட்டிற்கு கிளம்பினார்கள். இன்னொரு புறம் சந்திரகுப்தனின் அரண்மனையில் மன்னர் போரஸ் தன்னுடைய நாட்டிற்கு கிளம்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு சந்திரகுப்தனை விட்டு உடனே செல்வது சற்று வருத்தமாக இருந்தது. சந்திரகுப்தனும் கவலையான குரலில், என்ன செய்வது நண்பா? இதுதான் வீரர்களுடைய வாழ்க்கை. நமக்கெல்லாம் எப்பொழுது நம் நண்பர்களோடு நேரம் செலவழிக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் நீ, நான், செந்தூரன் மூவரும் சிறிது நாட்கள் ஒன்றாக இருந்திருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். செந்தூரன் கூட இப்பொழுது நந்தினியை தேடுவதற்காக இங்கிருந்து சென்று விட்டான் என்று தடுமாற்றமாய் கூற நந்தினியின் நினைவு வந்ததும் மறுபடியும் சந்திரகுப்தனின் முகம் கவலையானது. இதை கண்டுகொண்ட மன்னர் போரஸ் அவனுடைய தோளில் கை வைத்து கூறினார். நம்பிக்கை கொள் சந்திரகுப்தா, நிச்சயமாக செந்தூரன் இளவரசி நந்தினியோடுதான் திரும்பி வருவான் என்று கூற சந்திரகுப்தன் அதை உடனடியாக இடைவெட்டினான். வேண்டாம் நண்பா, இது போன்று பொய்யான நம்பிக்கையை நான் என் மனதிற்குள் உருவாக்கிக் கொள்ள தயாராக இல்லை. நந்தினி என்னை விட்டு சென்று விட்டாள் என்பதுதான் உண்மை.
மேலும் அவள் முன்பே என்னிடம் கூறிக்கொண்டிருந்தாள், நிச்சயமாக எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு பிரிவு வரப்போகிறது என்று. அவள் உறுதியாக கூறினாள். ஆனால் அதை நான் தான் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நொடி வரை அதை நினைத்து எனக்கு அத்தனை வருத்தமாக இருக்கிறது. எல்லாம் என்னுடைய தவறுதான் என்று கூற, மன்னர் போரஸ் அதை கேட்டு சிறிது வினாடிகள் அமைதியாக இருந்தாலும் சற்று உறுதியான குரலில் கூறினார், சந்திரகுப்தா, நீ நிஜமாகவே இளவரசி நந்தினியை விரும்பினால் அவர் உன்னை விட்டு பிரிந்து விடுவார் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் வரவே கூடாது. இளவரசி நந்தினி உன்னிடம் பிரிந்து விடுவோம் என்று எண்ணியதற்கு எதிராக நீ மறுபடியும் இளவரசி நந்தினியை சந்திப்பாய் என்று எண்ணிக்கொள். அந்த நம்பிக்கையே உன்னையும் இளவரசியையும் மறுபடியும் சேர்த்து வைக்கும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது நண்பா. ஆச்சாரிய சாணக்கியர் கூட ஒரு நாள் நீ மகத நாட்டின் ஆட்சியை உனது கையில் எடுத்துக்கொள்வாய் என்று நம்பினார். அது இன்று நடந்துவிட்டது பார்த்தாயா? அதேபோல் நீயும் இளவரசி நந்தினி உன்னிடம் திரும்புவார் என்று எண்ணிக்கொள் என்று சொல்ல, அவரது பேச்சு சந்திரகுப்தனுக்குள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவனுக்குள் நம்பிக்கையின் புதிய ஒளி பரவ அவன் முகம் சாதாரணமாக மாறியது. மன்னர் போரசும் புன்னகையோடு, சரி, நான் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு உனக்கு ஒரு சின்ன பரிசை கொடுக்க வேண்டும் என்று கூற, சந்திரகுப்தன் சிறிது வியப்பாக கேட்டான், எனது நாட்டிற்கு வந்திருக்கும் உனக்கு நான் தான் பரிசு தர வேண்டும், ஆனால் நீ எனக்கு பரிசு கொடுக்கிறாயா என்று கேட்க, மன்னர் போரஸ் சிரித்தார். அதனால் என்ன, இன்னொரு முறை நீ எனக்கு கொடு, ஆனால் இந்த முறை நான் தான் உனக்கு முதலில் தரப்போகிறேன். இதோ இருக்கிறதே, இதுதான் என்னுடைய சக்தி வாய்ந்த யானையான ஐரவரதர். எனக்கு மிகவும் பிடித்தமான யானை. இன்றிலிருந்து சில நாட்களுக்கு இதை நீயே வைத்துக்கொள். உன்னை போன்ற வீரனிடம் இருந்தால் எவ்வாறு எதிரிகளை தாக்க வேண்டும் என்ற விஷயம் அதற்கு புரியும். இதை நாம் சரியாக பழக்கப்படுத்தினால் மாமன்னர் அலெக்சாண்டரோடு ஏற்படும் போரில் இதை நிச்சயமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூற, சந்திரகுப்தன் இதை கேட்டு குழப்பமடைந்தான். ஆனால் நண்பா, இது உனக்கு மிகவும் பிடித்த யானையாயிற்று. இதை என்னால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலும் இது போன்ற காட்டு யானைகளை இதுவரை எனக்கு கட்டுப்படுத்தி பழக்கம் கிடையாது என்று கூற, அதை மன்னர் போரஸ் ஏற்றுக்கொள்ளாமல், எதற்காக சந்திரகுப்தா முடியாது என்று எண்ணுகிறாய்? நிச்சயமாக உன்னால் ஐரவரதரை கட்டுப்படுத்த முடியும். எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனவே சில நாட்களுக்கு நீயே வைத்துக்கொள் என்று கூறியவர், மகாகுரு ரகுநந்தர் என்னை சந்தித்து இந்த ஐரவரதரை நான் எப்பொழுதும் என்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஒரு நாள் இந்த ஐரவரதர் நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும் என்று கூறினார். மகாகுருதான் இதற்கு ஐரவரதர் என்று பெயர் வைத்ததே என்று சொல்ல, இதை கேட்டு சந்திரகுப்தன் மன்னர் போரஸை நோக்கி, மகாகுரு ரகுநந்தர் கூறியிருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஐரவரதர் ஏதேனும் ஒரு ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றப் போகிறது என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது என்று கூற, இதை கேட்டு புன்னகைத்த மன்னர் போரஸ், அப்படியென்றால் நானும் இன்றைக்கு ஒரு கணிப்பை கூறுகிறேன். நீயும் ஒரு நாள் இந்த ஐரவரதரை கட்டுப்படுத்தி போரில் பயன்படுத்தப் போகிறாய். கூடவே செந்தூரனும் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு இங்கே வரப்போகிறான் என்று சொல்ல, சந்திரகுப்தன் இதை கேட்டு புன்னகை செய்தான். அதே நேரம் காந்தார நாட்டில் இருந்த மன்னர் ஹம்பியால் தன்னுடைய மகிழ்ச்சியை சிறிதும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. தான் எப்பொழுது சென்று காந்தார நாட்டின் எல்லையில் இருக்கும் தளபதி செலூக்கஸை சந்திப்போம் என்று மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் செலூக்கஸை சென்று வரவேற்பதற்காக ஒரு அழகிய ரதத்தை தயார் நிலையில் வைத்திருக்க, மன்னர் ஹம்பி அந்த ரதத்தில் ஏறி காந்தார நாட்டின் எல்லையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார். செல்லும் வழிகள் எல்லாம் வீதியின் இருபுறமும் நின்று கொண்டிருந்த மக்கள் வரப்போகும் தளபதி செலூக்கஸை வரவேற்பதற்கு தயாராக இருந்தார்கள். இதை பார்த்த மன்னர் ஹம்பி மேலும் உற்சாகமடைய, தான் எப்பொழுது சென்று செலூக்கஸை சந்திப்போம் என்று மிகுந்த ஆவலோடு இருந்தார். எனவே ரதத்தை ஓட்டிக் கொண்டிருந்த வீரனிடம், இன்னும் வேகமாகச் செல் என்று ஆணையிட, அவனும் குதிரைகளை விரட்டி ரதத்தின் வேகத்தை அதிகப்படுத்தினான். அப்பொழுது திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் அந்த கூட்டத்திலிருந்து நடு வீதிக்கு வந்த ஒரு மனிதன் மிகவும் அதிகாரமான குரலில், இல்லை பண்ணா, நீங்கள் இவ்வாறு மிகப்பெரிய பேராபத்தை வரவேற்க கூடாது என்று கூற, திடீரென்று முன்னால் வந்த மனிதனை பார்த்து திடுக்கிட்டு போன ரதத்தை ஓட்டிக் கொண்டிருந்த வீரன் அவசரமாக குதிரைகளை கட்டுப்படுத்தி நிறுத்தினான். வேகம் குறைக்கப்பட்டதால் அந்த ரதத்தில் இருந்த மன்னர் ஹம்பி தடுமாறிவிட, அவர் மிகவும் கோபமாக கத்தத் தொடங்கிவிட்டார். வீதியில் நிற்கும் இந்த முட்டாள் யார்? அவனை உடனடியாய் பிடித்து தலையை வெட்டி எறியுங்கள் என்றவர் கத்த, இதை கேட்ட வீதியில் இருந்த மனிதனோ, மன்னா, நீங்கள் என்னை தாராளமாக கொன்று கொள்ளுங்கள். ஆனால் நான் இறந்து போனாலும் நீங்கள் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய பேராபத்தை வரவேற்பதை நான் ஒரு நாளும் அனுமதிக்கப் போவது கிடையாது. நீங்கள் செய்ய போகும் இந்த காரியத்தால் நமது மொத்த பாரதமும் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறது. தளபதி செலூக்கஸ் காந்தார நாட்டிற்குள் வரக்கூடாது
என்று உறுதியாக கூற, தன்னை எதிர்த்து யார் இவ்வாறு பேசுவது என்று அறிந்து கொள்வதற்காக மன்னர் ஹம்பி கோபமாக வெளியே இறங்கி பார்த்தார். அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த மனிதர் அப்பொழுதும் தைரியமாக நிற்க அவரை பார்த்து மன்னர் ஹம்பி அதிர்ந்து போனார். ஏனென்றால் அத்தனை தைரியமாக வீதியில் நின்று கொண்டிருந்தவர் ஆச்சாரிய கார்மேக வளவன்தான். ஓ, இந்த உலகத்திலேயே மிகுந்த ஞானம் கொண்ட ஆச்சாரிய கார்மேக வளவன்தான் என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாரா என்று கேலியாக மன்னர் ஹம்பி கேட்க, கார்மேக வளவன் இதனால் சிறிதும் கவலை கொள்ளவில்லை. மாறாய் அவர் மன்னர் ஹம்பியை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்க, அதற்கு மேலும் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத மன்னர் ஹம்பி உடனடியாய் தன் வாளை உருவிக்கொண்டு கார்மேக வளவனை தாக்குவதற்காக முன்னால் செல்ல, இதை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பார்க்கத் தொடங்கிவிட்டார்கள். முட்டாளே, இன்று உன்னை நான் கொல்லாமல் விடப்போவது கிடையாது. தேவையில்லாமல் என் வழியை மறைத்து உன் மரணத்தை நீயே விலை கொடுத்து வாங்கிவிட்டாய் என்று கூறியபடி முன்னால் செல்ல, அப்பொழுதுதான் சுற்றி இருக்கும் மக்கள் பற்றிய நினைவு மன்னர் ஹம்பிக்கு வந்தது. அவர்களெல்லாம் மன்னர் ஹம்பியை வெறுப்பாக பார்த்து கொண்டிருக்க, கார்மேக வளவனோ சிறிதும் பதட்டமடையாது அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார். தான் இவ்வாறு ஆத்திரத்தில் கார்மேக வளவனை தாக்கிவிட்டால் பின்பு அதனால் தன்னுடைய மக்கள் எல்லாம் தனக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணிக்கொண்ட மன்னர் ஹம்பி உடனடியாய் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள, கார்மேக வளவனோ இதை கண்டு சிறிது புன்னகையோடு கூறினார். என்ன ஆயிற்று மன்னா? நீங்கள் என்னை கொல்லவில்லையா? எதற்காக தயங்கி நிற்கிறீர்கள் என்று கேட்க, கார்மேக வளவனின் இந்த தந்திரத்தை கண்டு மன்னர் ஹம்பிக்கு மேலும் கோபமானது. கடைசியில் நீயும் அந்த சாணக்கியனை போலவே ஒரு கபடதாரியாக மாறிவிட்டாய் அல்லவா? உன்னை நம்பி என்னுடைய வீரர்களை எல்லாம் நான் உன்னோடு மகத நாட்டிற்கு அனுப்பி வைத்தேன். மேலும் அந்த சாணக்கியனை கொன்று எனது கனவை நனவாக்குவதாய் நீ எனக்கு வாக்களித்திருந்தாய். ஆனால் நீயும் என்னை ஏமாற்றிவிட்டாய். என்னுடைய வீரர்கள் எல்லாம் இறந்து போனதற்கு நீதான் காரணம். இப்பொழுதும் அந்த கபடதாரி சாணக்கியர் உயிரோடு இருக்கிறார். அவரை அங்கே தப்பிக்க விட்டுவிட்டு இங்கே வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவாய் என்று கேட்க, கார்மேக வளவனோ பொறுமையாக கூறினார். நீங்கள் கூறுவதெல்லாம் உண்மைதான் மன்னா. மேலும் நான் உங்கள் முன்பு தைரியமாக பேசுவதற்கு காரணம் என்னுடைய தலை ஆச்சாரிய சாணக்கியர் முன்பும் சந்திரகுப்தனின் முன்பும் தாழ்ந்து விட்டது என்பதால் தான். என்னுடைய சுயநலமான எண்ணங்கள், தந்திரம், கபடத்தனம் எல்லாம் இப்பொழுது அழிந்து போய்விட்டது. நான் இவ்வளவு நாள் என் எதிரியாக நினைத்துக் கொண்டிருந்த சாணக்கியர் எனக்குள் இந்த தைரியத்தை வரவேற்று உம்மை எதிர்க்கும் அளவிற்கு மாற்றியிருக்கிறார். மேலும் நீங்கள் செய்ய போகும் இந்த மாபெரும் பேராபத்தை தடுத்து நிறுத்தும்படியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மன்னர் சந்திரகுப்தனின் தலைமையை ஏற்றுக்கொண்டு மகத நாடோடு இணைந்து விடுங்கள். நீங்கள் மட்டும் அவர்களோடு இணைந்து விட்டால் பின்பு மகத நாடு, காந்தார நாடு, சிந்து நாடு மூன்றும் சேர்ந்து யாராலும் அழிக்க முடியாத மிக பெரும் சக்தியாக மாறிவிடும். நீங்கள் ஒன்றாயிருப்பது தெரிந்தால் மாமன்னர் அலெக்சாண்டர் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்து கொண்டு மறுபடியும் இங்கிருந்து சென்று விடுவார் என்று கூற, இதை கேட்டு மன்னர் ஹம்பி கேலியாக சிரிக்கத் தொடங்கிவிட்டார். ஆஹா, உன்னை அந்த கபடதாரி சாணக்கியர் எனக்கு எதிராக மாற்ற இங்கே எவ்வளவு சாமர்த்தியமாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் என்னுடைய காந்தார நாட்டிற்கு உன்னை போன்ற கபடதாரி ஆச்சாரியனோ அல்லது அரசியல்வாதியோ தேவை கிடையாது. என்னுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது கார்மேக வளவா. இன்று நான் உருவாக்கிய மிகப்பெரிய திட்டத்தால் தான் தளபதி செலூக்கஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். எனது திட்டங்கள் அவ்வளவு எளிதாக வீண் போகக்கூடாது. இன்னும் சிறிது காலத்தில் இந்த காந்தார நாடு மட்டுமல்லாது இந்த மொத்த பாரதத்திற்கும் நான் தான் மாமன்னனாக மாறப்போகிறேன் என்று கத்தியவர் தன் அருகே இருந்த வீரர்களை பார்த்து ஆணையிட்டார். உடனடியாய் இந்த துரோகியையும் அவனுடைய மாணவர்களையும் காந்தார நாட்டை விட்டு வெளியே அனுப்புங்கள். இனிமேல் இவர்கள் யாரும் இந்த நாட்டிற்குள் வர அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய ரதத்திற்கு திரும்பிவிட, 2 வீரர்கள் கோபமாய் சென்று கார்மேக வளவனை வழியிலிருந்து நீக்கத் தொடங்கினார்கள். ஆனால் அவரோ மீண்டும் மீண்டும், நான் கூறுவதை கேளுங்கள் மன்னா, பேராபத்தை வரவைத்துக் கொள்ளாதீர்கள், நான் கூறுவதை கேளுங்கள் என்று கத்திக்கொண்டே இருக்க, அதை சிறிதும் கேட்காமல் மன்னர் ஹம்பி தன்னுடைய ரதத்தில் ஏறி அங்கிருந்து வேகமாக கிளம்பிச் சென்று விட்டார். அதே நேரம் இங்கே மகத நாட்டிலிருந்து மன்னர் போரஸ் தன்னுடைய நாட்டிற்கு கிளம்பியிருக்க, அவரோடு நிறைய படைகளையும் ஆச்சாரிய சாணக்கியர் அனுப்பி வைத்திருந்தார். மன்னர் போரஸ் தனக்கு மிகவும் பிடித்தமான யானையான ஐரவரதரை சில நாட்களுக்கு சந்திரகுப்தனோடு விட்டுச் சென்று இருக்க, அதனை மற்ற யானைகளோடு சேர்த்து நன்றாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று சந்திரகுப்தன் அங்கிருந்த பாகனிடம் கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வீரன் சந்திரகுப்தனை வந்து வணங்கி கூறினான். மன்னா, ஆச்சாரிய சாணக்கியர் உங்களை மன்னர் உக்கிரசேனரின் அறைக்கு வரும்படி கூறியிருக்கிறார் என்று கூற, இதை கேட்டு சந்திரகுப்தன் தன்னை ஆச்சாரிய சாணக்கியர் அவருடைய அறைக்கு அழைக்கிறார் என்றால், ஒருவேளை மன்னர் உக்கிரசேனர் மறுபடியும் பேசத் தொடங்கிவிட்டாரா
என்ற மகிழ்ச்சியான எண்ணத்தில் சந்திரகுப்தன் அவசரமாக மன்னர் உக்கிரசேனரின் அறைக்கு செல்ல அவன் எண்ணியது போலவே மன்னர் உக்கிரசேனர் முழுமையாக குணமடைந்து அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவர் அவசரமாய் வந்த சந்திரகுப்தனை பார்த்து, "வா சந்திரகுப்தா, எப்படி இருக்கிறாய்?" என்று கேட்க மன்னர் உக்கிரசேனர் மறுபடியும் முன்பை போல் பேச ஆரம்பித்ததை எண்ணி சந்திரகுப்தனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அவன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மன்னர் உக்கிரசேனரை சென்று அணைத்துக் கொள்ள ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு புன்னகையோடு கூறினார், "இன்றைய தினம் மிகவும் நன்றாக இருக்கிறது சந்திரகுப்தா. இன்றுதான் நீ மகத நாட்டின் ஆட்சியை தொடங்கி இருக்கிறாய். மேலும் பார்த்தாயா, இன்றே மன்னர் உக்கிரசேனரும் முழுமையாக குணமடைந்து விட்டார்" என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் அதை முடிக்கும் முன்பே மன்னர் உக்கிரசேனர் அவசரமாக வினவினார், "ஆச்சாரியரே, நான் இப்பொழுது முற்றிலுமாய் குணமடைந்து விட்டதால் மறுபடியும் என்னுடைய பணிக்கு திரும்ப வேண்டும். நாம் இனி முதலாவதாக எந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறோம் ஆச்சாரியரே? சந்திரகுப்தன் இனி எந்த நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்ய போகிறான்?" என்று கேட்க ஆச்சாரிய சாணக்கியர் சற்று யோசனையாக பதில் கூறினார், "மன்னா, அதை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் உங்கள் அனைவரையும் இங்கே வரும்படி கூறியிருக்கிறேன்" என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூற சந்திரகுப்தனும் புன்னகையோடு கூறினான், "மன்னா, இத்தனை நாட்களும் நமது ஆச்சாரியரின் முடிவுக்குத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நீங்களும் உடல் நலம் தேறி வந்துவிட்டதால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வேலையை செய்து முடிக்கலாம்" என்று கூற ஆச்சாரிய சாணக்கியரும் அதை ஏற்றுக்கொண்டார். "முன்பு நான் மகத நாட்டின் பொருளாதார திட்டத்தை பற்றித்தான் முதலில் முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நாம் முதலில் கவனிக்க வேண்டியது நம்முடைய படைகளின் நிலைமையை பற்றித்தான். நாம் அதை எவ்வாறு போரில் பயன்படுத்தப் போகிறோம் என்று இப்பொழுதே ஒரு முடிவுக்கு வர வேண்டும்" என்று கூற ஆச்சாரியர் என்ன கூறப் போகிறார் என்று அனைவரும் யோசனையாக கவனித்தார்கள். ஆச்சாரிய சாணக்கியர் தன் அருகே அமர்ந்திருந்த சம்புநாதரை பார்த்து தலையசைக்க அவர் ஒரு மிகப்பெரிய வரைபடத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் முன்னாலும் வைத்தார். அந்த வரைபடத்தில் ஒரு சில இடங்கள் முக்கியமாய் குறிக்கப்பட்டிருக்க ஆச்சாரிய சாணக்கியர் அதை பற்றி அனைவருக்கும் விளக்கத் தொடங்கினார். "இந்த வரைபடத்தில் நாம் பார்க்கும் நாடுகள் எல்லாம் மகத நாட்டை விட்டு அதிக தொலைவில் இருக்கின்றன. நாம் நம்முடைய நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இவை நம்மோடு ஒன்றாய் இணைந்து விட்டால் பின்பு நம்முடைய பொருளாதார பிரச்சனைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும். அந்த நாட்டில் இருக்கும் வர்த்தகம் மற்றும் நிலங்களை பயன்படுத்தி அதில் கிடைக்கும் வரிப்பணத்தின் மூலமாய் நாம் இங்கே மகத நாட்டில் உருவாகி இருக்கும் பொருளாதார பிரச்சனையை தீர்த்துவிடலாம். அத்தோடு அந்த நாடுகளையும் முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லலாம். ஆனால் நாம் எண்ணுவது போல் இது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அவர்களை நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றது போல் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிய போர் நடப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. நாம் அவர்களோடு எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவர்கள் நம்மோடு ஒன்றிணைவார்கள். எனவே இதற்காக நாம் 4 வகையான படைகளை பயன்படுத்தப் போகிறோம். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் கடல் படை. நமக்கு அருகே இருக்கும் மற்ற நாடுகளை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் மாமன்னர் அலெக்சாண்டரோடு ஏற்பட போகும் போரிலும் கூட நாம் இந்த 4 படைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 4 படைகளும் தான் நம்முடைய பலம் என்ன என்பதை மன்னர் அலெக்சாண்டருக்கு எடுத்துக்காட்டப் போகிறது என்று கூற சந்திரகுப்தன் சற்று ஆர்வமாய் கேட்டான். ஆச்சாரியரே, எனக்கு முதல் 3 படைகளை பற்றி எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனால் நமக்கு எதற்காக கடல் படை, கப்பல் படையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் நிறைய செல்வங்களை செலவழிக்க வேண்டியது இருக்கும். நாம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அதற்கு வாய்ப்பே கிடையாது ஆச்சாரியரே என்று சொல்ல ஆச்சாரிய சாணக்கியரும் அதை ஏற்றுக்கொண்டு, எனக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது சந்திரகுப்தா. ஆனால் இப்பொழுது நாம் ஒரு கப்பல் படையை நிச்சயமாக உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நிலம் வழியாய் வரப்போகும் மாமன்னர் அலெக்சாண்டரின் படைகளை எப்படி வேண்டுமானாலும் நிறுத்திவிடலாம். ஆனால் இப்போது வரை நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கடல் படை மட்டும்தான். நாம் கடல் புறத்தில் பாதுகாப்பு குறைவாக இருக்கிறோம் என்பது தெரிந்துவிட்டால் மாமன்னர் அலெக்சாண்டர் அதை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டு கடல் மார்க்கமாக பாரதத்திற்குள் உள்ளே நுழைந்து விடுவார். பின்பு நாம் அவரை எதிர்கொள்வதற்கு மிகுந்த போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். இதை தவிர்த்து நான் கடல் படையை உருவாக்க வேண்டும் என்று கூறுவதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. நம் மகத நாட்டை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு போக நமது பொருளாதார பின்னணியை பலப்படுத்த வேண்டும். எனவே கடல் தாண்டி வியாபாரங்களை செய்தால் மட்டும்தான் மகத நாட்டின் செல்வ வளம் அதிகரிக்கும்.
ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நாம் கடல் வழியாக சென்று வியாபாரம் செய்து திரும்புவது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏனென்றால் வழியில் நிறைய கடல் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாக ஒரு கடல் படை தேவைப்படும் என்று கூற, இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியர் எண்ணத்தை சந்திரகுப்தனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆச்சாரியரே, எனக்கு இப்பொழுது வரை இந்த கடல் கொள்ளையர்களை பற்றி பெரிதாக எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இதுவரை நான் அவர்களை நேரடியாக பார்த்ததும் கிடையாது. ஒருவேளை அவர்களோடு போரிடும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக நானே அந்த போரை முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் புன்னகையோடு ஒப்புக்கொண்டார். நிச்சயமாக சந்திரகுப்தா, கூடிய விரைவிலேயே உனக்கு அவ்வாறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த பேச்சால் சந்திரகுப்தன் சற்று வியந்து போனான். ஆச்சாரியர் தன்னை இவ்வளவு சீக்கிரமாய் போர் புரிய அனுமதிப்பார் என்றவன் எண்ணாததால் தனியாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அருகே இருக்கும் நன்மாறன் தான் கூற வந்த தகவலை கூறத் தொடங்கினான். மன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் கூற வேண்டும். நமக்கு அருகே இருக்கும் நட்பு நாடுகளில் சில தினங்களாய் மிகப்பெரிய சூறையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. வந்திருக்கும் கடல் கொள்ளையினர் வழியில் இருக்கும் கிராமங்களையெல்லாம் சூறையாடி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூற, இதை கேட்டு சந்திரகுப்தன் திடுக்கிட்டான். கடல் கொள்ளையர்கள் நாட்டிற்குள் வந்து கொள்ளையிடுகிறார்களா? ஆனால் எதற்காக? அவர்கள் கடலை தாண்டி நாட்டிற்குள் வரமாட்டார்கள் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று கேட்க, நன்மாறனும் அதற்கு, பெரும்பாலான சமயங்களில் அவர்கள் கடலை தாண்டி நாட்டிற்குள் வரமாட்டார்கள் மன்னா. ஆனால் ஒரே ஒரு கடல் கொள்ளையர்களின் கூட்டம் மட்டும் இவ்வாறுதான் வருடத்திற்கு ஒருமுறை ஏதேனும் நாட்டிற்குள் புகுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். மேலும் இவர்கள் நாம் எண்ணுவது போல் சாதாரண கடல் கொள்ளையர்கள் கிடையாது. மாறாக மிகவும் கொடூரமான கொள்ளையர்கள். இவர்களுக்கென்று தங்களுடைய கப்பல்களில் ஒரு மிகப்பெரிய குதிரை படையையும் வைத்திருப்பார்கள். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு அருகில் இருக்கும் நாடுகளையெல்லாம் கொள்ளையடித்துவிட்டு மறுபடியும் கடலுக்கே திரும்பி விடுவார்கள் என்று கூற, சந்திரகுப்தனால் இதை சிறிதும் நம்ப முடியவில்லை. அவன் தன் வாழ்நாளில் இப்பொழுதுதான் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படுகிறான். சற்று நேரம் அமைதியாக இருந்த நன்மாறன் சிறிது தயக்கத்தோடு, மன்னா, இப்பொழுது என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இதே கொள்ளையர்கள்தான் இளவரசி நந்தினியை கந்தக காட்டிலிருந்து கடத்திச் சென்று இருக்க வேண்டும் என தோன்றுகிறது என்று கூற, சந்திரகுப்தன் பேரதிர்ச்சி அடைந்தான். அவன் பதட்டமாய் அருகே இருந்த ஆச்சாரிய சாணக்கியரை கவனிக்க, அவரும் எச்சரிக்கையான குரலில் கூறினார், இது எங்களுடைய எண்ணம்தான் சந்திரகுப்தா. ஆனால் இதுவரை அது உண்மைதானா என்று உறுதியாக தெரியவில்லை. செந்தூரன் ஏற்கனவே இளவரசியை தேடித்தான் சென்று இருக்கிறான் என்பதால் நமக்கு கூடிய சீக்கிரமே உண்மை தெரிந்துவிடும் என்று கூற, சந்திரகுப்தன் கோபமாய் வினவினான், ஒருவேளை அந்த கடல் கொள்ளையர்கள்தான் நந்தினியை கடத்திச் சென்றார்கள் என்று தெரிந்துவிட்டால் என்றவன் கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் தடுமாறாமல் பதில் கூறினார், அப்படியென்றால் நாம் உடனடியாக கடல் படையை உருவாக்கி அந்த கொள்ளையர்களை எதிர்த்து போரிடலாம் என்று கூற, சந்திரகுப்தன் ஏதோ கூற முற்பட்டான். ஆனால் அதற்கு முன்பு நன்மாறன், ஆச்சாரியரே, எனக்கு கிடைத்த தகவல் படி இந்த கொள்ளையர்கள் 2 குழுவினராக பிரிந்து வெவ்வேறு நாடுகளில் திருடிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் பகுதியினர் வடக்கு பகுதியை முழுவதும் சூறையாடிவிட்டு அங்கே நாட்டில் இருக்கும் துறைமுகத்திற்கு திரும்பிவிட்டார்கள். ஆனால் இன்னொரு குழுவினர் மேற்கு திசையில் சென்று இருக்கிறார்கள் என்று கூற, மன்னர் உக்கிரசேனர் அவசரமாக கூறினார், அவர்கள் எல்லாம் சுரேந்திர நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் அங்குதான் இன்னொரு துறைமுகம் இருக்கிறது என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு பகுதியினர் மட்டும் கிளம்பியிருக்க இன்னொரு பகுதியினர் எதிர் திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இப்பொழுதும் தங்களுடைய வேலையை முடிக்கவில்லை போல. இன்னும் நிறைய செல்வத்தை சூறையாடும் எண்ணத்தில்தான் அவர்கள் மேற்கு பக்கமாய் சென்று இருக்கிறார்கள் என்று கூறியவர் சட்டென என்னவோ யோசித்து, அநேகமாய் அவர்கள் எல்லாம் காந்தார நாட்டிற்குத்தான் சென்று இருக்க வேண்டும். மேற்கு திசையில் இப்பொழுது மிகவும் வளமான நாடாக இருப்பது காந்தார நாடு மட்டும்தான் என்று கூற, சம்புநாதர் சிறிது பதட்டமாய் கூறினார், இப்பொழுது தளபதி செலூக்கஸும் காந்தார நாட்டிற்குத்தான் மன்னர் ஹம்பியை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் என கூற, சந்திரகுப்தனின் மனதில் வேறு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை அந்த கடல் கொள்ளையினர் 2 குழுவாக பிரிந்து காந்தார நாட்டிற்கு சென்று இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு நந்தினி இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என நினைத்தான். அப்படி நந்தினி இப்பொழுதும் நிலத்தில் இருந்தால்தான் அவளை காப்பாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணியவன் உடனடியாய் ஆச்சாரிய சாணக்கியரிடம் கேட்டான், ஆச்சாரியரே, நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் உடனடியாக காந்தார நாட்டிற்கு கிளம்பிச் செல்கிறேன் என்று கூற, மன்னர் உக்கிரசேனர் சந்திரகுப்தனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு, ஆமாம் ஆச்சாரியரே, சந்திரகுப்தன் கூறுவதும் சரிதான். இதன் மூலம் நமக்கு 2 லாபங்கள் இருக்கின்றன. ஒருவேளை இளவரசி நந்தினி அந்த கடல் கொள்ளையர்களிடம் பிடிபட்டிருந்தாலும் நாம் அவரை காப்பாற்றி விடலாம்.
இத்தோடு வந்திருக்கும் அந்த மொத்த கடல் கொள்ளையினரையும் நாம் அழித்து விடலாம். சந்திரகுப்தனின் இந்த செயலை பற்றி அறிந்தால் பின்பு சுற்றியிருக்கும் அனைத்து நாடுகளிலும் அவனது புகழும் செல்வாக்கும் அதிகமாகும் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியரோ கவலையாக கூறினார். நீங்கள் கூறுவது உண்மைதான் மன்னா. ஆனால் நாம் இவ்வாறு செய்வதற்கு இப்பொழுது காலம் கிடையாது. காலம் கடந்து விட்டது. இருந்த ஒரு வாய்ப்பும் நமது கையை விட்டு நழுவி விட்டது. இந்நேரத்திற்கு அந்த கொள்ளையர்கள் எல்லாம் காந்தார நாட்டிற்குள் நுழைந்திருப்பார்கள். எனவே நாம் அவர்களை பிடிப்பதற்காக இப்பொழுது சென்றால் முதலில் அந்த கொள்ளையர்களை எதிர்கொள்வதற்கு மாறாக மன்னர் ஹம்பியின் படையினரை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் காந்தார நாட்டின் எல்லையில் தளபதி செலூக்கஸ் இருக்கும் விஷயத்தையும் மறந்துவிட வேண்டாம். கடல் கொள்ளையர்களை பிடிப்பதற்காக சென்று நாமே மிகப்பெரிய போரை உருவாக்கிவிட வேண்டாம் என்பது என்னுடைய எண்ணம் என்று கூற அவ்வளவு நேரமும் சந்திரகுப்தனின் மனதில் உருவாகியிருந்த நம்பிக்கையெல்லாம் அடியோடு அழிந்து போனது. அவன் கவலையாக தன் தலையை குனிந்து கொள்ள ஆச்சாரிய சாணக்கியர் அவனது தோளில் கை வைத்து உறுதியாய் கூறினார். சந்திரகுப்தா, என்னால் உனது மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நாம் உணர்ச்சி வசத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நீ இந்த மகத நாட்டின் மன்னன். எனவே நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவினாலும் உனது நாட்டின் எதிர்காலமும் மக்களின் நல்வாழ்வும் அடங்கியிருக்கிறது என்பதை மனதில் உறுதியாக வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு தனக்கு அருகே இருந்த நன்மாறனை பார்த்து கூறினார். மன்னர் போரஸ் தளபதி செலூக்கஸ் எதற்காக ஹம்பியை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை பற்றி அறிந்து கொண்டு நிச்சயமாக நமக்கு தகவல் அனுப்பி வைப்பார் என்று கூற நன்மாறன் ஒப்புக்கொண்டான். ஆச்சாரிய சாணக்கியர் தொடர்ந்து கூறினார். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செய்து முடிக்க வேண்டும் நன்மாரா. உடனடியாக மகத நாட்டிற்கு ஆதரவாய் இல்லாத நாடுகளுக்கெல்லாம் சென்று மாமன்னர் அலெக்சாண்டர் காந்தார நாட்டை கைப்பற்றி விட்டதாக ஒரு வதந்தியை பரப்பத் தொடங்குங்கள். கூடிய சீக்கிரமே அவர் நமது பாரதத்தை எதிர்த்து போர் தொடங்கப் போவதாகவும் தெரிவியுங்கள் என்று கூற நன்மாறன் ஆச்சாரிய சாணக்கியரின் எண்ணத்தை புரிந்து கொண்டான். இந்த வேலையை நாங்கள் மிகவும் சுலபமாக செய்து முடித்து விடுவோம் ஆச்சாரியரே. மேலும் ஒற்றர்களை விட யாருக்கு நன்றாய் வதந்திகளை பரப்ப தெரியும் என்று கேட்க ஆச்சாரிய சாணக்கியர் நன்மாறனை மெச்சுதலாக பார்த்தார். தொடர்ந்து அவர்களுக்குள் உரையாடல் நடந்து கொண்டே இருக்க, ஆனால் சந்திரகுப்தனின் மனதின் ஓரத்தில் மட்டும் அப்பொழுதும் நந்தினியை பற்றிய நினைவுதான் உறுத்திக் கொண்டே இருந்தது. அவனால் நந்தினியை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அதே நேரம் கப்பலில் இருந்த அறையில் பிடிப்பட்டிருந்த நந்தினியும் சந்திரகுப்தனை பற்றித்தான் கோபமாக நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் மனதில் சந்திரகுப்தனின் மீது இருந்த காதல் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருந்தது. அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்த நந்தினி விடாமல் சந்திரகுப்தனை ஆத்திரமாய் திட்டிக் கொண்டிருந்தாள். ஏன் சந்திரகுப்தா, ஏன் இவ்வாறு செய்தாய்? எதற்காக நீ சரியான நேரத்திற்கு வந்து என்னை இந்த கந்தக காட்டிலிருந்து காப்பாற்றவில்லை? நீ ஒரு நொடி கூட என்னை பற்றி யோசிக்கவில்லையா? நான் உனக்கு முக்கியம் கிடையாதா என்றவள் தன்னிடமே பேசிக் கொண்டிருக்க, அவளுக்கு அருகே அமர்ந்திருந்த பணிப்பெண்கள் எல்லாம் அவளை கவலையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு குளிர்ந்து போய் தரையிலேயே இருக்க, அதை அங்கிருந்த ஒருவரும் தொட்டுக்கூட பார்க்கவில்லை. நந்தினி இவ்வாறு கவலையோடு இருக்க, இன்னொரு புறம் மற்ற பணிப்பெண்களும் மிகுந்த கவலையில் இருந்தார்கள். நாம் இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் இதே இடத்தில் அடைபட்டு கிடக்க வேண்டும்? ஏற்கனவே இந்த நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருக்கிறது என ஒரு பணிப்பெண் கூற, அதற்கு இன்னொரு பணிப்பெண், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு நாள் கூட முழுவதுமாக முடியவில்லை. அதற்கே இந்த இடத்தில் பல ஆண்டுகளாய் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இப்படியே சென்றால் 15 நாட்கள் நாம் உயிரோடு இருப்போமா என்றே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூற, அதற்கு முதலாவதாக இருந்த பணிப்பெண்ணோ, நீ இதற்கே கவலை கொள்கிறாய். ஆனால் 15 நாட்களுக்கு பின்பு இவர்கள் யாரிடமோ நம்மை விற்கப் போகிறார்கள் என்று நினைத்தால் எனக்கு இறந்து போய்விடலாம் போல் தோன்றுகிறது. அடிமைகளாய் பெண்களை வாங்கிச் சென்ற பின்னால் என்ன செய்வார்கள் என்று உனக்கு மறந்து போய்விட்டதா என்று கேட்க, அதற்கு மற்றொரு பணிப்பெண் யோசனையாய், இல்லை, 15 நாட்கள் இவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய வாய்ப்பே கிடையாது. இவர்கள் நிச்சயமாக இடையே இருக்கும் ஏதேனும் ஒரு துறைமுகத்தில் கப்பலை நிறுத்துவார்கள். இன்னும் 2-3 நாட்களில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதை மட்டும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இங்கிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டிருக்க, திடீரென்று மேலே இருந்த படியிலிருந்து யாரோ இறங்கி வருவது போல இருந்தது. இதை கேட்ட முதல் பணிப்பெண் இன்னொரு பணிப்பெண்ணை பேசாது அமைதியாக இருக்கும்படி கூறிவிட, சத்தம் கேட்ட நந்தினியும் அவர்கள் இருவரை பார்த்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள். சற்று நேரத்தில் அந்த அறைக்கதவு திறக்கப்பட்டு சற்று மங்கலான வெளிச்சம் மட்டும் உள்ளே வர, அனைவருக்கும் அன்றைய நாள் முடியத் தொடங்கிவிட்டது என்று புரிந்தது. 4 மனிதர்கள் அந்த அறைக்குள்ளே வர, அங்கு இருந்த தன்மையாவின் பணிப்பெண்களையும் நந்தினியையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தரையில் வைத்திருந்த உணவை பார்த்தார்கள். அதில் ஒரு கொள்ளைக்காரன் சிரிப்போடு,
உங்களுக்கு இந்த உணவு பிடிக்கவில்லையா? சரி, பரவாயில்லை. உங்களுக்கு பிடிப்பது போல் நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூற, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியாது தன்மையாவின் பணிப்பெண்களும் நந்தினியும் அவனை சந்தேகமாக கவனித்தார்கள். இனி இந்த கொள்ளைக்காரர்களின் திட்டம் என்ன? காந்தார நாட்டை நோக்கி மற்றொரு கொள்ளை கூட்டத்தினர் சென்று இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் காந்தார நாட்டிற்கு ஏற்பட போகும் பிரச்சனை என்ன? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.